அனைவருக்கும் வணக்கம். அகத்தவும் ஆண்டின் ஒவ்வொரு நாள் ஜனவரி 10 ஜேம்ஸ் ஆலன் அவர்கள் புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற அந்த நூலில் என்ன பகிர்ந்துள்ளார் என்பதனை காண்போம். முதலில் தமிழ் மொழியில் நாம் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் புதியது என்று கூறலாம். புதுப்புது புது திறன், யதார்த்தமான துணை. ஆன்மாவின் பெரிய தேவை அந்த நிரந்தர கோட்பாடான நீதியின் தேவை. புதியது என்பது நாம் ஒரு சொல்லில் கூறலாம். ஜனவரி 10 புது திறன், யதார்த்தமான துணை என்று கலந்துரை சொல்லாக அந்த சொல்லின் அமைப்பிலேயே, அந்த புதியது என்ற சொல்லின் அமைப்பிலேயே புது திறன், யதார்த்தமான துணை என்று கூறலாம். ஆன்மாவின் பெரிய தேவை அந்த நிரந்தர கோட்பாடான நீதியின் தேவை. புதியது தோன்றுவதற்கு முன் பழையது மறைந்து போக வேண்டும். புதிய மாளிகை தளம் தோன்றும் முன் பழைய குடிசை இடிக்கப்பட வேண்டும். புதிய உண்மை வருவதற்கு முன் பழைய தனிநலன் அழிக்கப்பட வேண்டும். புதிய மனிதன் பிறப்பதற்கு முன் பழைய தனி நலனை துறக்க வேண்டும். தீவினை வேசடை உடைய பழைய வாழ்க்கை கடந்து போகட்டும். நீதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய வாழ்வு வரட்டும். அப்போது பழையது, அசிங்கமான அனைத்தும் புதியதாகவும் அழகாகவும் மாறும் என கூறி பதித்த அந்த கடைசி இந்த இறுதி சொல்லி நல்லொழுக்கத்தின் வாழ்க்கை உன்னதமானது மற்றும் சிறந்தது என ஜனவரி 10 பதிவினை கூறலாம். In single word, you can say in English, noble on January 10th. Noble need on to best level excellently. The greatest need of the soul is the need of the permanent principle called righteousness. The old must pass away before the new can appear. Old cottage must be demolished before the new mansion can appear upon its site. The old self must be destroyed before the new truth can come. The old self must be renounced before the new man can be born. Let the old life of sin and sorrow pass. Let the new life of righteousness and joy come in. Then all that was old and ugly will be made new and beautiful. The life of virtue is noble and excellent. What he says on January 10th. In single word, we can say noble need on to best level excellently. கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.